ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சில எளிய வாக்கியங்களை பார்க்க போகிறோம். குச் சரல் வாக்கியம். நீ என்ன செய்யணுமோ செய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ கியா கர்னா கை கரோ அப்படின்னா கியா கர்னா கை கரோ அப்படின்னா நீ என்ன செய்யணுமோ செய், உன் இஷ்டம் அப்படின்வாங்கள்ல. அதுக்கு நீ எங்கே போகணுமோ போ அப்படின்னா கஹாங் ஜானாகை ஜாவோ, நீ எங்கே போகணுமோ போ. சரி, நீ எப்போ வரணுமோ வா. கப் ஆனாகை ஜாவோ ஆவோ, எப்போ போகணுமோ போ அப்படின்னா அது ஜாவோ இதுன்னு வரும், ஜானா ஜாவோன்னு வரும். இது வரணுமோன்றதுக்கு ஆனா ஆவோன்னு வரும். இதை நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை வச்சு நீங்கள் அந்த மாற்றி போட்டுக்கலாம். எப்போ வரணுமோ வா அப்படின்னா கப் ஆனாகை ஆவோ. எப்போ போகணுமோ போ அப்படின்னு சொல்லி எப்போ போகணுமோ போன்னு சொல்லுவோம்ல. அதுக்கு கப்பு ஜானாகை ஜாவோன்னு போடலாம். இது கஹாங் அப்படின்னா அது எங்கே அப்படின்னு சொல்லி அந்த நம்ம வார்த்தையை மாற்றி போட்டு நம்ம வேர்ட்ஸ் புதுசாக அமைச்சிக்கலாம். இது எப்போ வரணுமோ வா அப்படின்னா கப் ஆனாகை ஆவோ. ஏதாவது சொல்லணும்னா சொல்லு அப்படின்னா குச் போல்னாகை தோ போலோ அப்படின்னா தோன்றது கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ். சொல்லணும்னா அப்படின்றது தோணும். ஏதாவது சொல்லணும்னா சொல்லு அப்படின்னா குச் போல்னா கை தோ போலோ, ஏதாவது சொல்லணும்னா சொல்லு. எப்போ வேணும்னாலும் சொல்லு அப்படின்னா கபிபி போலோ, எப்போ வேணும்னாலும் சொல்லு அப்படின்னா கபிபி போலோ. எப்போ வேணாலும் நீ என்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னால் கபிபி போலோ அப்படின்னு சொல்லணும். கபிபி போலோ அப்படின்னு சொல்லலாம். சொல்லுன்றதுக்கு எப்போ வேணாலும் சொல்லுன்றதுக்கு கபிபி போலோ அப்படின்னு சொல்லலாம். இல்லை கபிபி பூச்சோ அப்படின்னா எப்போ வேணாலும் கேளு என்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சந்தேகம்னா எப்போனாலும் கேளு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ கபிபி பூச்சோ அப்படின்னா எப்போ வேணாலும் கேளுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஆக்ஷன் வேர்ட்ஸை நம்ம மாற்றி வச்சு இதிலே நம்ம புதிய சென்டென்ஸாக அமைச்சிக்கலாம். இப்போ என்ன செய்யணும்னு சொல்லு, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்வாங்கல்ல. கியா கர்னாகை போலோ, நான் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னா கியா கர்னாகை போலோ. எங்கே வேணும்னாலும் தேடிப்பார் அப்படின்னு சொல்லணும். கஹாங்கே கபிபி டூன்கர் தேக்கோ, எங்கே வேணாலும் தேடிப்பார் அப்படின்னு. நீங்கள் இங்கே தான் வச்சேன் அங்கே தான் வச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம மறந்துட்டு சொன்னால் நீ எங்கே வேணாலும் தேடிப்பார் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீ எடுத்தையா அப்படின்னு ஏதாவது சந்தேகமாக கேட்டாலும் கூட நீ எங்கே வேணாலும் நான் எடுக்கலை, நீ எங்கே வேணாலும் தேடி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ கஹாங்கே கபிபி டூன்கர் தேக்கோ அப்படின்றது யார்கிட்ட வேணாலும் கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது கிசிக்கே பாஸ் பி பூச்கர் தேக்கோ அப்படின்னா யாரும் கேட்டுப்பார், கேட்டு அப்படின்னும் போது பூச்கர். அதுவும் நம்ம ஏற்கனவே நிறைய சென்டென்ஸில் பார்த்துருக்கோம். கேட்டுட்டு சொல்லு அப்படின்னா பூச்கர், கேட்டுப்பார் அப்படின்னு பூச்கர். அது மாதிரி தேக்கர் பார்த்துட்டு சொல்லு அப்படின்றது தேக்கர். அது மாதிரி கரு சேர்த்துடலாம். அந்த டூன்ற வர்றதுக்கு கரு நம்ம சேர்க்குறோம். இப்போ யார்கிட்ட வேணும்னாலும் கேட்டுப்பார் அப்படின்னா கிசிக்கே பாஸ் பி பூச்கர் தேக்கோ அப்படின்னா யார்கிட்ட வேணாலும் அவனை பற்றி கேட்டுப்பார் அப்படின்வாங்க. நான் தனியாக போகணுமா அப்படின்னா மைங் அகலே ஜாவும் கியா அப்படின்னு. நான் தனியாக போகணுமா அப்படின்னா மைங் அகலே ஜாவும் கியா அப்படின்றது. இந்த ஜாவுங் ஆவுங்க நம்ம அதை அந்த ஊங்க சேர்த்து நம்ம பெர்மிஷன் கேட்குற மாதிரி போட்டுமா அந்த மாதிரி பெர்மிஷன் வேர்ட்ஸில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை இப்போ தான் தனியாக போகணுமா அப்படின்னு. இதவே நான் தனியாக வரணுமா அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்லுவோம்? மைங் அகலே ஆவும் கியா அப்படின்னு சொல்கிறது. ஏதாவது வாங்கணும்னு அவன்கிட்ட கேளு அப்படின்னு. ஏதாவது வாங்கணும்னா அவன்கிட்ட கேளு அப்படின்னு. இன்னும் ஏதாவது வாங்கணும்னா அவன்கிட்ட கேளு, அம்மாட்ட கேளுன்னு கூட கேட்பாங்க. அப்போ குச் கரித்னா ஹை உஸ்கே பாஸ் பூச்சோ. ஏதாவது வாங்கணும்னா அவன்கிட்ட கேளு, இன்னும் ஏதாவது வாங்கணும்னா அவன்கிட்ட கேளு அப்படின்னா குச் கரித்னா ஹை உஸ்கே பாஸ் பூச்சோ.
நம்ம ஏதாவது எல்லாமே வாங்கிட்டோம், இன்னும் ஏதாவது வாங்கணும்னு அம்மாட்ட கேளு அப்படின்னா குச் கரித்னா ஹை மாயிங்கே பாஸ் பூச்சோ அப்படின்னு கேட்கணும். மாயிங் அம்மாட்ட கேளு. அந்த உஸ்ன்றதுக்கு பதிலாக அவன்றதுக்கு பதிலாக மாயிங்குன்னு கேட்கலாம். பிதா கே பாஸ், பிதாஜி கே பாஸ் அப்படின்னு நம்ம எதுனாலும் சொல்லிக்கலாம். நம்ம யார்கிட்ட அப்படின்னா ஏதாவது பேரை கூட போட்டுக்கலாம். ராம் கே பாஸ் அப்படின்னு கேட்கலாம். ஏதாவது பேரை போட்டுக்கலாம். அம்மாட்டனா மாயிங் கே பாஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்பாட்டனா பிதா கே பாஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். நம்ம அது அந்த மாதிரி எந்த இடத்துலனாலும் அதை நம்ம மாற்றி போட்டுக்கலாம். நீ ஏதாவது வேணும்னு அவன்கிட்ட கேளு அப்படின்னா நான் அவனிடம் பேசுவேன், ஆனால் அவன் என்கிட்ட பேச மாட்டான் அப்படின்னு சொல்கிறது. ஏதாவது சண்டைன்னா அவன்கிட்ட நான் பேசுவேன், ஆனால் அவன் தான் என்கிட்ட பேச மாட்டேன், சண்டை அப்படின்ற மாதிரி பேசுவாங்கள்ல. அதுக்கு மை உஸ்கே பாத் கருங்கா, அப்புறம் நான் அவன்கிட்ட பேசுவேன். லேகின் ஆனால் ஓ பாத் நஹிங் கரேகா, ஆனால் அவன் என்கிட்ட பேச மாட்டான். நானும் வரணுமா அப்படின்னா மைன் பி ஆனா ஹைக்கியா அப்படின்னா நானும் வரணுமா அப்படின்றது. நீ கார் ஓட்டியிருக்கிறாயா அப்படின்னு கேட்குறது. தும்னே கார் சலா கைக்கியா அப்படின்னா நீ கார் ஓட்டி இருக்கிறாயா அப்படின்னா கார்னா கார் தான். தும்னே கார் சலா கைக்கியா அப்படின்னா பைக்குன்னு சொல்லலாம். நீ பைக் ஓட்டியிருக்கியா அப்படின்னா பைக்குன்னு சொல்லலாம். நம்ம வாகனங்கள் பேர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஷார்ட்ஸில் வீடியோவாகவும் பார்த்துருக்கோம், ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துருக்கோம். வெஹிக்கிள்ஸ் நேம் பார்த்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா அந்த காருன்றதுக்கு பதிலாக நம்ம எந்த வெஹிக்கிள் பேர்னாலும் போட்டுக்கலாம். நீ டிராக்டர் ஓட்டியிருக்கியா, டிராக்டர் தான் அப்படின்னு எதனாலும் நம்ம அந்த வாகனங்கள் பேர் எதனாலும் போட்டுக்கலாம். தும்னே கார் சலா கைக்கியா அப்படின்னா நீ கார் ஓட்டியிருக்கிறாயா அப்படின்னு நான் எப்போதாவது ஓட்டுவேன் அப்படின்னா மைன் கபி காடி சலாவுங்கா அப்படின்னா நான் எப்போதாவது ஓட்டுவேன். இதை நீ ஏற்கனவே சாப்பிட்ருக்காயா, நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறது. பகலேக்கி அப்படின்னா எப்போதா, ஏற்கனவே தும்னே காயா கைக்கியா அப்படின்னா சாப்பிட்ருக்கியா அப்படின்றது. கியாய கச்சா கோகா நல்லா இருக்குமா அது அப்படின்னு. இப்போ ஏற்கனவே இந்த கடையில் சாப்பிட்ருக்கியா அப்படின்னா பகலேக்கி தும்னே இஸ்ன்னு சொல்லணும். தூகான் பர் காயா கைக்கியா அப்படின்னா ஏற்கனவே நீ இந்த கடையில் சாப்பிட்ருக்கியா அப்படின்னா இந்த கடையில்ன்னும் போது தூகான் மேங் அப்படின்னு சொல்லலாம், தூகான் பர்ன்னு அப்படின்னு சொல்லலாம். அந்த கடைன்னும் போது மட்டும் நம்ம அங்கனக்குள்ளே பகலேக்கிக்கு அடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். தும்னேக்கு அடுத்தும் சேர்க்கலாம், தும்னேக்கு முன்னாடியும் சேர்க்கலாம். தூகான் பர் தூகான் மேங் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கிறாயா, நன்றாக இருக்குமா அப்படின்னா பகலேக்கு தும்னே காயா கைக்கியா கியா அச்சா கோகா அப்படின்னா ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கிறாயா, நல்லா இருக்குமா அப்படின்றது. ஏதாவது கொண்டு வந்திருக்கானா அப்படின்னா குச் லாயா கைக்கியா அப்படின்னா கொண்டு வந்திருக்கானா, ஏதாவது கொண்டு வந்திருக்கானா என் கையில் அப்படின்னு. குச் லாயா கைக்கியா அப்படின்னா ஏதாவது கொண்டு வந்திருக்கானா, சும்மா கொண்டு வந்திருக்கானா அப்படின்னா லாயா கைக்கியான்னு சொல்லலாம். இந்த ஏதாவது அப்படின்னும் போது அங்கே குச்சுன்னு சேர்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.